என் குருமார்களுக்கும், என் நண்பர்களுக்கும், என் வாடிக்கையாளர்களுக்கும், ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான்காம் பாவகம். நான்காம் பாவகத்தை பத்தி ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். அதாவது ஜோதிடத்துல லக்னம் முதல் கொண்டு 12 பாவங்கள் இருக்கு. 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் அப்படின்னு 12 பாவங்கள் இருக்கு. அதுல 4ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சில முக்கியமான அங்கீகாரத்தை வச்சிருக்கு. ஜோதிடத்துல ஒரு மனிதனோட வாழ்க்கையில 4ஆம் பாவம் ஒரு முக்கியமான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4ஆம் பாவகத்துல நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. ஒரு மனிதனுடைய வீடு வாசல் எப்படி அமையும், ஒரு நல்ல வீடு அமையுமா அப்படின்னு பாக்குறது 4ஆம் பாவம். ஒரு மனிதனுடைய கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறது 4ஆம் பாவம். ஒரு மனிதன் தன் சொந்த ஊர்ல வாழ்வாரா, சொந்த ஊரை விட்டு வெளியூர் போய் வாழ்வாரா அப்படிங்கிறதையும் 4ஆம் பாவம் சொல்லும். ஒரு மனிதன் சுற்றம் சூழல் தான் வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த 4ஆம் பாவம் தான் முடிவு பண்ணுது. ஒருத்தர்கிட்ட ஒரு இடம் விட்டு இடம் மாறியோ, அல்லது ஒரு இடத்துல ஒரு வீடு அமைச்சோ, அல்லது ஒரு இடத்துல வசிக்கிறார் அப்படின்னா அவரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி அமையுங்கிறத இந்த 4ஆம் பாவம் தான் முடிவு பண்ணுது. 4ஆம் பாவம் நிறைய உற்றார் உறவினர்களை சேர்த்து வாழ்றாங்களா, அல்லது சொந்த பந்தங்கள் இல்லாம தனிமையில வாழ்றாங்களா? எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கு சார், ஊரெல்லாம் சொந்தம் இருக்கு, ஆனா எந்த சொந்த பந்தத்துக்கிட்டையும் நான் போறதில்ல, விலகியே வாழ்றேன், இல்ல எந்த சொந்த பந்தம் நல்லது கெட்டதுக்கு எனக்கு கூப்பிடுறதில்ல அப்படின்னு ஒரு சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடிய பாவகம் 4ஆம் பாவம். தாயார் அன்பு ஒருத்தருக்கு சரியான வயதுல பிறந்த நாள் முதல் தன்னோட காலம் இருக்கிற காலம் வரைக்கும் ஒருத்தருக்கு தாயாருடைய அன்பு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த 4ஆம் பாவம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். ஒருத்தருக்கு நல்ல வாகனங்கள் அமையிறது, ஒரு நல்ல வண்டி வாகனம், ஒருத்தர் கார் வச்சிருக்காரா, பைக் வச்சிருக்காரா, அப்ப அந்த வாகனம் அவருக்கு சொகுசு வாகனமா இருக்கா, பழைய வாகனமா அமைஞ்சிருக்கா, அந்த வாகனத்தினால அவருக்கு என்ன சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறது இந்த 4ஆம் பாவம் தான் குறிக்கும். ஒரு கிணறு வெட்டுறேன் அல்லது ஒரு போர் போடுறேன், அப்ப எனக்கு சரியானபடி நீர் கிடைக்குமா, கிணறு வெட்டினா அந்த கிணறால எனக்கு வளர்ச்சி உண்டா அப்படிங்கிறது அந்த 4ஆம் பாவம் தான் குறிக்கும். உற்பத்தி, ஒரு இடத்துல உற்பத்தி பண்றோம் அப்படின்னா அந்த உற்பத்தி நமக்கு நல்ல லெவல்ல லாபத்தை தருமா அப்படிங்கிறதும் 4ஆம் பாவம் தான் குறிக்கும். முதலீடு செய்யறது, எந்த ஒரு விஷயத்துக்கும் முதலீடு பண்றோம், ஒரு தொழில் மேல முதலீடு பண்றோம், ஒரு ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றோம், அல்லது ஏதேனும் ஒரு வழியில கொண்டு போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த முதலீட குறிக்கக்கூடிய பாவகம் 4ஆம் பாவம். அப்படி 4ஆம் பாவகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு வீடு வாசல் எப்படி அமையும், சொத்து பத்து எப்படி அமையும், சொத்து பத்தால அவர் எந்த மாதிரியான வளர்ச்சி அடைகிறாரு, ஒருத்தருக்கு நல்ல வீடு அமையுமா, வாடகை வீட்டுல வசிப்பாரா, சொந்த வீட்டுல வசிப்பாரா, அந்த வீடு அவரோட பேர்ல இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வீடு சார்ந்த அனைத்து கேள்விக்கு 4ஆம் பாவம் தான் பார்க்கும். அப்ப இந்த 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பாவகம். இந்த 4ஆம் பாவம் வீடு, இடம், நிலம், சொத்து, இந்த பூமி சார்ந்து அசையா அசட்டுகள் சார்ந்து எது அமைக்கணும்னாலும் 4ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணாம ஒருத்தருக்கு அந்த அசட்டுங்கிறது ஒன்று அமையவே அமையாது. அப்ப 4ஆம் பாவம் கல்வி அறிவு எப்படி இருக்கும், உயர்கல்வி படிக்கிறது வேற பாவம். 9ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணா ஒரு உயர்கல்வி படிக்கிறார், 11ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணா டாக்டரேட் பண்றாரு. அப்ப இந்த அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடிய பாவகம் 4ஆம் பாவம். ஒருத்தருக்கு அடிப்படை கல்வி சரியா அமைஞ்சாதான் உயர்கல்விக்கு கண்டிப்பா போக முடியும். அப்போ ஒருத்தரோட கல்வி நிலை எப்படி இருக்குதுங்கிறத நம்ம 4ஆம் பாவத்தை வச்சுதான் முடிவு பண்றோம். அப்ப வீடு, இடம், நிலம், சொத்து, அதுக்கு அடுத்து வாகனம், சொகுசு வாகனமா அல்லது பழைய வாகனமா, வாகனத்தினால அவருக்கு என்ன பலன். ஒரு வாகனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னோட தேவைக்கு வைக்கிற வாகனம் ஒண்ணு இருக்கு, அந்த வாகனமே தொழில் சார்ந்து வாங்குற வாகனம் இருக்கு. ஒருத்தருக்கு 4ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டா அந்த வாகனத்தினால தொழில் செஞ்சு பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறார். ஒருத்தருக்கு டிராவல்ஸ் வச்சு நடத்தணும், ஒரு டூரிஸ்ட் டிராவல்ஸ் வச்சு நடத்தணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல 4ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும், 4ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும். அப்ப 4, 10, 2 சம்பந்தப்பட்டவங்களுக்கு டிராவல்ஸ் தொழில் சூப்பரா கை கொடுக்குது. ஒரு வாகனம் சார்ந்து சம்பாதிக்கிறது, ஒரு பஸ் வச்சு நடத்துறது, ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்துறது, மோட்டாரால சம்பாதிக்கிறது, கனரக வாகனங்கள் அமைச்சுக்கிறது, இது எல்லாமே 4ஆம் பாவம் சம்பந்தப்படாம ஒருத்தருக்கு வாகன யோகம் சரியா அமையாது. அப்போ ஒரு இடத்துக்கு வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து, கல்வி, வாகனம். அப்ப வாகனம் சொகுசு வாகனமா அல்லது கனரக வாகனமா?
பழைய வாகனமா அந்த வாகனத்தினால அவருக்கு என்ன பலன் அப்படிங்கிறது 4ஆம் பாவம் தான் குறிக்குது. இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒருத்தர் வசிக்கக்கூடிய இடம். அவர் எந்த ஊர்ல எந்த தெருவில் வசிக்கிறதா இருந்தாலும் அவர் வசிக்கக்கூடிய இடத்தால அவர் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை அடைகிறாரு, எந்த அளவுக்கு துக்கத்தை அடைகிறாருங்கிறது 4ஆம் பாவம் குறிக்கும். அப்ப 4ஆம் பாவம் வசிக்கிற இடத்தையும் சொல்லும். ஒருத்தர் சொந்த ஊர்ல வசிக்கணும்னா 4ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் சொந்த ஊர்ல வசிக்க முடியும். 4ஆம் பாவம் சரியா அமையல அப்படின்னா அவர் சொந்த ஊர்ல எத்தனை வருஷம் இருந்தாலும் அவரால் பெருசா டெவலப் ஆகி வர முடியாது. அப்ப இந்த 4ஆம் பாவத்துல சொந்த ஊர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப 4ஆம் பாவம் தாயாருடைய சுகம். ஒருத்தருக்கு அம்மாவுடைய அரவணைப்பு எப்படி இருக்கும், அம்மாவோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அம்மாவோட அரவணைப்பில் இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதும் 4ஆம் பாவம் தான் குறிக்கும். அப்ப தாயாரோட ஆரோக்கியத்தையும் சொல்லலாம், தாயாருடைய அரவணைப்பையும் சொல்லலாம். அப்ப 4ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணாதான் தாயாரோட அன்பு, தாயாரோட அரவணைப்பு கிடைக்கும். அதுல காரக கிரகங்களும் ஒண்ணு இருக்கு. ஒரு பாவத்தோட மற்ற காரக கிரகங்களும் சம்பந்தப்படும். ஒருத்தருக்கு 4ஆம் பாவமும் சுக்கிரனும் நல்லா இருந்தாதான் வீடு வாசல் நல்லா அமையும். ஒருத்தருக்கு 4ஆம் பாவம் சனி செவ்வாய் சப்போர்ட் பண்ணா வாகனம் சூப்பரா அமையும். அப்ப அந்த காரக கிரகங்களையும் நம்ம பார்க்கணும். பாவகம் மற்றும் ஒரு வேலையை செஞ்சிடாது, கூட காரகத்தையும் நம்ம பார்க்கும்போது அந்த பலன் 100% தெளிவாயிருக்கும். அப்ப 4ஆம் பாவத்துல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இடம், வீடு, நிலம், சொத்து, கல்வி, ஒருத்தருடைய வாகனம், ஒருத்தர் வசிக்கிற இடம், தாய் அன்பு, சுற்றம், சூழல், உறவினர்கள் மத்தியில வாழக்கூடிய வாழ்க்கை, இது எல்லாமே 4ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம ஜோதிடத்துல பலன் சொல்றோம். அப்ப இந்த 4ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்துல கெட்டு போகாம இருக்கணும். கெட்டு போறது அப்படிங்கிறதுல ஜோதிடத்துல நிறைய விதி விலக்குகள் இருக்கு. அதுல 4ஆம் அதிபதி கெடாம இருக்கணும், 4ஆம் பாவத்துல நல்ல கிரகங்கள் இருக்கணும், 4ஆம் பாவத்தை நல்ல கிரகங்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல ஒரு பாவம் கெட்டு போச்சு அப்படிங்கிறதுக்கு 4ஆம் அதிபதி நீச்சமாகிறது, 4ஆம் அதிபதி அஸ்தமனமாகிறது, 4ஆம் அதிபதி ராகுக்கு இதோட இணையிறது, 4ஆம் அதிபதி வக்கரம் பெறுவது, 4ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் பாவங்களோட தொடர்பு கொள்வது, பாதகாதிபதி தொடர்பு வர்றது. அப்படி இது ஏதேனும் ஒரு தொடர்புகள் இருந்தா அவங்களுக்கு 4ஆம் பாவத்துக்குரிய பலன் கெடும். அப்ப 4ஆம் பாவத்தினுடைய எல்லா காரகமும் கெடுமானா அப்படி இல்லை. அப்ப 4ஆம் பாவாதிபதியும் காரகாதிபதியும் ஒண்ணு இருக்காரு. ஒரு காரக கிரகம் 4ஆம் பாவம் கெட்டு சந்திரன் கெடும்போதுதான் தாயாரோட பாதிப்புகள் வரும். அந்த பாவகம் அப்படிங்கிறது ஒரு குணத்தை வச்சிருக்கும், ஒரு செயல்பாடை செய்யும். ஒரு காரகம் குணத்தை சொல்லுதுன்னா ஒரு பாவகம் செயல்பாடு சொல்லுது. அப்போ ஒரு செயல்பாட்டை கெடுக்கிற வேலையை இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கிற பாவ கிரகங்கள் செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அப்ப இந்த 4ஆம் பாவத்துல இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒருத்தருக்கு வீடு வாசல் அமையக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒருத்தருக்கு வீடு வாசல் சரியா அமையணும் அப்படின்னா 4ஆம் அதிபதி நின்ற இடத்தை பொறுத்துதான் ஒருத்தருக்கு அமையுது. 4ஆம் இடத்துல நின்ற கிரகத்தை பொறுத்தும் ஒருத்தருக்கு வீடு வாசல் அமையுது. புரியுற மாதிரி சொன்னா இப்ப 4ஆம் பாவம் ஒரு ரிஷப லக்னம்னு வச்சுக்கோ. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடம் சிம்மம் வரும். ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் பாவம் சிம்ம ராசி குறிக்கும். அப்ப சிம்மம் சூரியனோட வீடு, நல்லா புரிஞ்சுக்காங்க. ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். அப்போ ஒருத்தருக்கு 4ஆம் அதிபதி சூரியனா இருக்கிறதுனால அவருக்கு மாடி வீட்டுல வாழக்கூடிய ஒரு யோகம் இருக்குன்னு அர்த்தம். அல்லது வீடால அவருக்கு நிரந்தர வருமானம் வருது, ஒரு வாடகை வருமானம். ஒருத்தர் ஒரு திருமண மண்டபம் கட்டியோ அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டியோ இல்ல 10 கடை வாடகை வாங்குறதோ ஏதேனும் ஒரு வழியில 4ஆம் இடம் சூரியனோட வீடா இருந்தாலும், 4இல் சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கு நிரந்தர ஒரு வாடகை வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துரும். காரகத்துல ஒரு சூரியன். அப்ப சூரியனுங்கிறது உறவுல தந்தையை குறிக்கும். ஒருத்தருக்கு 4ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தா தந்தை காலத்திலேயே தனக்கு வேண்டிய சொத்தையோ வருமானத்தையும் வாடகை வருமானம் வரத்துக்கான வழியும் அமைச்சு கொடுக்கிறார். அப்போ ஒரு காரக கிரகம் பாவாதிபதியா வரும்போது அந்த காரகம் பாவகம் ரெண்டும் இணைஞ்சு வேலை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் உள்ள ஒரு சூட்சமம். அப்ப 4ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரோ அதை சார்ந்தும் ஒரு வீடு வாசல் அமைச்சு கொடுக்கும். புரியுற மாதிரி சொன்னா ஒரு ரிஷப லக்னம் 4ஆம் அதிபதி சூரியன் ஒரு 7ஆம் இடத்துல இருக்காரு. ஒரு கார்த்திகை மாசம் ரிஷப லக்னத்துல பிறந்தவர்னு வச்சுக்குவோம். அப்ப ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 7ஆம் இடங்கிறது என்ன? திருமண வாழ்க்கை. ஒருத்தருக்கு ரிஷப லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா முதல்ல அவருக்கு திருமணம் அமையணும் அப்படின்னாவே இவருக்கு வீடு வாசல் வாடகை வருமானம் வராத வரைக்கும் அவருக்கு திருமண வாழ்க்கை சரியா அமைச்சு கொடுக்காது. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புக்கான கிரகம். அப்ப 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா நம்ம யார திருமணம் செய்யறோமோ அவங்க கிட்ட கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அல்லது நம்ம யார திருமணம் செய்யறோமோ நாம அவங்க கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்.
அப்ப அந்த எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, ரிஷப லக்னத்துக்கு அவர் 4ஆம் அதிபதியா இருக்கிறதுனால, ஒண்ணு வீடு வாசல் வச்சிருக்காரா, சொத்து பத்து இருக்கா, அவர்கிட்ட வாடகை வருமானம் இருக்கா, பொண்ணை கட்டி கொடுத்தா அல்லது அந்த பொண்ணை எடுத்தா அதனால நமக்கு வருமானம் உயருமாங்கிறதையும் யோசிக்கக்கூடியது 7ஆம் பாவம். அப்போ ஒரு 4ஆம் அதிபதி 7ல இருந்தா ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னாவே முதல்ல அவருக்கு வாடகை வருமானம் அல்லது வீடு வாசல் ஏதேனும் ஒரு வழியில அவர் சொத்து பத்தை டெவலப் பண்ணாத வரைக்கும் அவருக்கு திருமண வாழ்க்கை சரியா அமைச்சிக்க முடியறது. அப்போ ஒரு 4ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோ. 4ஆம் இடங்கிறது சொத்து பத்து, 9ஆம் இடங்கிறது தந்தை. இந்த ஜாதகருக்கு தந்தை காலத்திலே வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, சொத்து பத்து வாங்கி வைக்கிறது தன் தந்தை காலத்திலே கட்டாயம் செஞ்சு கொடுப்பாரு. அப்ப 4ஆம் அதிபதி ஒரு 2ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா இவருக்கு வாடகை வருமானம் அல்லது வருமானத்துக்கான வழிவகையை சொத்து பத்தால அமைச்சு கொடுத்துருது. 4ஆம் பாவாதிபதி யாருக்கெல்லாம் 2ல இருக்கோ அவங்களுக்கு வீட்டு வாடகை வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 4-5 வீடு கட்டி வச்சு அந்த வீட்டின் மூலம் அவங்களுக்கு வாடகை வருமானம் வரத்துக்கான வழிவகை உண்டு. அப்ப 4ஆம் பாவாதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்துக்கான காரக உறவுகள் மூலம் ஒருத்தருக்கு சொத்து அமையும். ஒரு இடம் வீடு வாசல் அமைக்கிறதுக்கு அந்த காரக உறவை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. புரியுற மாதிரி சொன்னா, ஒரு நபருடைய ஜாதகம் ஒரு மகர லக்னம். அந்த மகர லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் கடகத்துல போய் 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப மகர லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல இருக்கும்போது இந்த ஜாதகர் ஒரு சரியான சொத்து பத்து வீடு வாசல் அமைக்காத வரை இவருக்கு சரியானபடி திருமணம் ஆகல. அப்ப அப்பா என்ன செய்யறாருன்னா ஒரு சின்ன ஓட்டு வீடு கட்டி அந்த ஓட்டு வீட்டுல வசிக்கிறாரு. அந்த ஓட்டு வீட்டை காட்டி அவருக்கு பொண்ணு அமைக்கும் போது அவருக்கு திருமணம் பண்ண முடியல. அப்ப கஷ்டப்பட்டு கடனுடன் வாங்கி ஒரு வீட்டை கட்டுறாரு. அந்த வீடு கட்டின பிறகு இந்த ஜாதகருக்கு திருமணம் அமைச்சு கொடுக்கும். அந்த 4ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமானதுனால இந்த தந்தை காலத்துல ஒரு சேர்த்தன சொத்தை விட இந்த ஜாதகர் தலையெடுக்கும் போது பெரிய லெவல்ல சொத்து டெவலப் பண்ணார். எப்படி 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாலும் தான் உச்சம் பெறக்கூடிய லக்னத்தையே பார்க்கிறார். அந்த 4ஆம் அதிபதியான செவ்வாய் கடகராசியில் நின்று ஆயிலி நட்சத்திரத்துல நிற்கிறார். ஆயிலி புதனோட நட்சத்திரம். அந்த புதன் மகர லக்னத்துக்கு 10ஆம் இடமான துளாராசியில் இருக்கார். அப்ப ஒரு நட்சத்திரம் என்ன செய்யுதுன்னா அந்த வீடு வாசல் அமைச்ச பிறகு அவரோட சூழ்நிலையை மாத்திர வேலை செய்யும். இந்த ஜாதகர் ஒரு சரியான வீடு வாசல் அமைக்கிற வரைக்கும் இவருக்கு சரியான ஒரு தொழில் அமைச்சிக்க முடியல. அப்ப இவர் ஒரு நல்ல வீடு கட்ட உடனே அவருக்கு ஒரு பெரிய லெவல்ல தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்கான சான்ஸை உருவாக்கிடுச்சு. ஒரு மகர லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துல போய் நீச்சம் பெற்று ஆயிலி நட்சத்திரத்தில் நிற்கிறார். அந்த ஆயிலி நட்சத்திராதிபதியான புதன் தன் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஒரு கிரகம் நின்ற வீட்டு வேலையும் செய்யும். நின்ற நட்சத்திராதிபதி ஒரு பாவத்துக்கு எங்க லக்னத்துக்கு எங்க இருக்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அப்ப அந்த மகர லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல நீச்சம் பெற்றாலும் அந்த 4ஆம் வீட்டு வேலையை செவ்வாய் தசை வரும்போது அழகா செஞ்சு ஒரு பெரிய லெவல்ல ஒரு வீட்டை கட்டுறாரு. அந்த வீடு கட்டின பிறகு அவர் மேல நம்பிக்கை நாணயம் ஏற்பட்டு இவர் ஒரு பெரிய தொழிலை உருவாக்குறார். அந்த தொழிலை உருவாக்கி கொடுத்த கிரகம் அந்த 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி புதன் அங்க இருக்கிறதுனால. அப்போ ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் போது அதனுடைய தசா புத்தியில அதனோட சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறத சொல்ல வரும். அப்போ ஒரு ஜாதகத்துல 4ஆம் பாவத்துல நிறைய காரக கிரகங்கள் இருக்கு, நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. அப்ப அந்த காரகத்துவத்துக்கு காரக பாவகத்தை பார்க்கிற மாதிரி காரக கிரகத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ ஒருத்தருக்கு சொத்து பத்து எப்ப அமையும், ஒருத்தருக்கு வீடு வாசல் எப்ப அமையும், ஒருத்தருக்கு வண்டி வாகனங்கள் எப்ப அமையும், ஒருத்தருக்கு தாயார் சுகம் எப்படி கிடைக்கும், ஒருத்தருக்கு ஆரம்ப கல்வி எப்படி இருக்கும், ஒருத்தர் சொந்த ஊர்ல வாழும்போது என்ன மாதிரியான நன்மை தீமைகளை சந்திக்கிறாரு அப்படிங்கிறதுல 4ஆம் பாவத்தை வச்சுதான் சொல்ல முடியுது. எந்த ஒரு பாவாதிபதியும் 6, 8, 12ஓட சம்பந்தப்படும் போது சில சிரமத்தையும் சில சிக்கல்களையும் சந்திச்சுதான் வர்றாங்க. வெறும் 6, 8 சம்பந்தப்படும் போது அது கஷ்டத்தை கொடுக்கும். அதோட பாதகாதிபதி சம்பந்தப்படும் போது அந்த கஷ்டம் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத வலிவேதனையை கொடுக்கும். அப்ப 4ஆம் பாவம் 6, 8, 12ஓட சம்பந்தப்படுறதுனால மட்டும் சிரமத்தை கொடுக்காது. 6, 8, 12ஓட சம்பந்தப்பட்டு பாதகாதிபதி தொடர்பு ஏதேனும் ஒரு வழியில் இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டை வாழ்ற காலத்துல சந்தோஷமா வாழ முடியறது இல்லை. அல்லது ஒரு வீட்டை கட்டி ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறிடுறாரு. ஒரு 4ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டா அவர் வீடு கட்டுவார். வீடு கட்டின நாள் முதல் கடன் டெவலப் ஆகும். அந்த கடனோட அந்த 6ஆம் பாவத்தோட பாதகாதிபதி சம்பந்தப்பட்டா அவர் அந்த வீட்டை விட்டு ஒரு நாள் கண்டிப்பா வெளியேறிடுறாரு. அப்போ ஒரு வீடு கட்டுறதுனால என்ன நன்மை என்ன தீமை, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுனால அதனால என்ன நன்மை என்ன தீமைங்கிறத நம்ம ஜோதிட ரீதியா தெளிவா தெரிஞ்சு அதுக்கான பலனை கண்டுபிடிக்கும் போது 99% ஒருத்தருக்கு சரியான வழியை தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும். உங்க ஜாதகத்துல வீடு வாசல் சார்ந்தோ வண்டி வாகனங்கள் சார்ந்தோ சொத்து சுகம் சார்ந்தோ சொந்த ஊர்ல வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறத
உங்க கேள்வியா இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பி உங்க கேள்வியை பதிவு பண்ணலாம். ஜாதகம் பார்க்க நேரில் வரக்கூடிய நபர்கள் முன்பதிவு வாங்கிட்டு வர்றது காலம் சிறந்தது. ஜோதிட ரீதியான ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு கட்டாயம் அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.